வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றேன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இன்றைய தலைப்பு செய்திகள். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் மண் சரிவு அபாயம். கொழும்பின் சில பகுதிகளுக்கு தொடர்ந்தும் நீர்வெட்டு. பிரித்தானியாவின் மென்செஸ்டரில் இடம்பெற்ற குண்டு தாக்குதல் தொடர்பில் இதுவரை 7 சந்தேக நபர்கள் கைது. நிலாவளி புறாமலை கடல் பகுதியில் சுற்றுலா பயணிகள் சென்ற படகொன்று நேற்று கவிழ்ந்தது. பொழுதுபோக்கிற்காக சுழியோடு சென்றவர்களே இதன் பொழுது விபத்துக்குள்ளாகியுள்ளனர். கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் இவர்களை கடற்படை மற்றும் இன்னும் சில சுற்றுலா பயணிகள் இணைந்து காப்பாற்றியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நிலவும் மழையுடனான வானிலையினால் மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வறட்சியான காலநிலை முடிவடைந்து தொடர்ந்து மழையுடனான வானிலை நீடிக்கும் என்பதனால் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு நிர்வாகத்தின் மண் சரிவு அபாய எச்சரிக்கை பிரிவின் தலைவர் RS பண்டார தெரிவித்துள்ளார். குறிப்பாக மலைப்பாங்கான பகுதிகள், கேகாலை மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளில் மண் சரிவு ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளதனால் அவதானத்துடன் செயற்படுமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் நிலவிய மழையுடனான வானிலையால் களனி, களு, நில்வலா மற்றும் கிங் ஆகிய நீர்நிலைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் குறித்த நீர்நிலைகளுக்கு அருகில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் பிரேம ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இரத்தினபுரி மற்றும் காலி மாவட்டங்களில் அநேக பிரதேசங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 21 மணித்தியாலங்களில் காலி மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமாக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதேவேளை வடக்கு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் மழை சற்று ஓய்ந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இன்றைய நாளுக்கான வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். தென்மேல் பருவப்பெயர்ச்சி காலநிலை ஆரம்பமாகி இருப்பதனால் நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் காற்றுடன் கூடிய மழை அதிகரித்து காணப்படும். மத்திய, சபரகமு, மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 150 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். கடந்த 21 மணித்தியாலங்களில் காலி மற்றும் இரத்தினபுரி வானிலை அவதான நிலையங்களில் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய மழை பதிவாகியுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் காற்றுடன் கூடிய மழை அதிகரித்து காணப்படும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி, ஹம்மாந்தோட்டை ஊடாக பொட்டுவில் வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். மன்னார் தொடக்கம் கொழும்பு, காலி, ஹம்மாந்தோட்டை ஊடாக பொட்டுவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று ஆஸ்திரேலிய பிரதமர் மெல்கம் டர்ன்புல்லை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். மென்பராவில் உள்ள பாராளுமன்றத்தில் இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக அங்கிருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை இன்றைய தினம் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையில் 3 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன. கொழும்பின் சில பகுதிகளுக்கு நேற்று இரவு 10 மணி முதல் 18 மணித்தியாலங்களுக்கு நீர்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. கொல்லிப்பிட்டி, கொம்பனி தெரு மற்றும் யூனியன் பிளேஸ் ஆகிய பகுதிகளில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளது.
நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் காலப்பகுதியில் ஹெவ்லாக் வீதி, திம்பிரிகசியாய, கொழும்பு 8 மற்றும் கொழும்பு 10 ஆகிய பிரதேசங்களில் குறைந்த அழுத்தத்துடன் நீர் விநியோகிக்கப்படும் எனவும் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்படுவதால் நீர்வெட்டு அமல்படுத்தப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குவைத்தில் சித்திரவதைக்குள்ளான இலங்கை பணிப்பெண்கள் 120 பேர் நேற்று நாடு திரும்பினர். இவர்களில் 52 பேர் நேற்று அதிகாலை நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. மீதமானோர் நேற்று பிற்பகல் தாயகம் திரும்பினர். பல்வேறு துன்புறுத்தல்களை எதிர்கொண்ட குறித்த பணிப்பெண்கள் குவைத் தூதரகத்தின் தடுப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். மேலும் 50 இலங்கை பணிப்பெண்கள் குறித்த தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனை தவிர குவைத் தொழில் அமைச்சினால் வழிநடத்தப்படும் தடுப்பு முகாமில் மேலும் 91 இலங்கை பணிப்பெண்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரையும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது.